ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்தில் நாம் ஒன்று திரண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சிறந்த ஒரு அறிவுரை, இதா குல்தலை சாஹிபிக அன்சித் யௌமுல் ஜுமால் வல் மக்ஃபூஃபு, ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழரிடத்தில் நீங்கள் நன்மையை வேண்டியவர்களாக நாம் அவர்களை திருத்துகிறோம் என்ற நோக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இருவரிடத்தில் நீங்கள் பேசாமல் வாய் மூன்று என்று நீங்கள் சொன்னாலும் பக்கத்தில் அக்காவுத்த நீங்களும் அந்த ஜும்மாவை பாழாக்கி விட்டீர்கள் அவருடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் இந்த ஜும்மாவுடைய ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடித்து இதற்குண்டான பிரதிபலனையும் நாம் முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அனுபவிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆகச் சிறந்த ஒரு படைப்பாகவும் உயரிய ஒரு படைப்பாகவும் அல்லாஹ் இந்த மனித படைப்பை திருமறை குர்ஆனின் வாயிலாக நமக்கு உயர்த்தி பேசுவதை நாம் அறிகின்றோம். இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்து ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் ஏற்ப அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தான். அதிலே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்ட வரலாறுகளையும் ஹதீஸ்களையும் நாம் பார்த்து நாம் அறிந்து கொண்ட போதிலும் கூட அதிலே அவர்கள் என்ன காரணத்திற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த சிந்தனையை நாம் மறந்து விடுகின்றோம். அல்லாஹ் எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒரு தூதரை எல்லாம் அனுப்பி இருக்கின்றான். அந்த வரிசையின் பட்டியலில் இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பி ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு
வழிகாட்டுதல்களையும் ஒரு முன்மாதிரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தூதரின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் திருமறை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டால், அல்லாஹ்வை நம்பாட்டா அவங்க டாபிக் வேற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்களுடைய நிலை என்பது வேற. இந்த இடத்துல அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டால், மறுமை என்ற அந்த வாழ்வையும் நீங்கள் நம்பிவிட்டால், இரண்டையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டால், உங்களிடத்தில் உங்களுக்கு இந்த முகமது நபியிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். முன்மாதிரி என்று சொன்னால் இந்த மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு வெறுமன தொழுகைக்கு உண்டான வழிகாட்டுதல் மட்டும் போதும், இல்ல நோன்பு இன்னவர வணக்க வழிபாடுகளை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அந்த வழிகாட்டுதல் மட்டும் போதும் என்று நாம் அதை மட்டும் எடுத்து பின்பற்ற வேண்டிய தேவைகள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதை இந்த சமூகத்திற்கு நாம் தெல்ல தெளிவாக விளக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பும் கூட பல்வேறு செயல் திட்டங்களை கையில் எடுத்து நாம மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தின் வாயிலாக நாம கொண்டு போயிட்டு இருக்கோம். தற்போது கூட நாம ஒரு செயல் திட்டத்தின் வாயிலாக தான் நாம பயணிச்சுட்டு இருக்கோம். அண்ணல் நபியின் அழகிய முன்மாதிரி. இப்படி ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 10 மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது, அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்ன உபதேசங்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு பார்த்தாக பகுதியாக நாம் எடுத்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகின்றோம். இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ஒரு தலைப்பாக கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் இந்த ஒரு தலைப்பின் கீழாக ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக இறைவனிடத்திலிருந்து வகிச்செய்தி மக்களுக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு தூதுத்துவ பொறுப்பையும் அவர் சுமந்து கொண்டு இருக்கின்றார். அவர் அந்த நிலையிலும் கூட மக்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக தங்களோடு வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் சிறுவர்கள் சிறார்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கழித்தார் என்ற செய்திகளை வரலாறுகளின் மத்தியில் நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் நான் தான் என்ற ஒரு தாண்டோணித்தனம் இல்லாமல், நான் தான் அரசன் ஆயிச்ச, நான் தான் ஒரு ஜனாதிபதி ஆயிச்ச, நான் தான் ஒரு இறை தூதர் ஆயிச்ச, நான் தான் உயர்ந்தவன் என்ற எந்த விதமான ஒரு பெருமைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. சொந்தக்காரராக எல்லோரிடத்திலும் ஒரு அழகிய ஒரு பண்பாளராக மிகச்சிறந்த ஒரு நற்குணத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் பழகிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். எந்த ஒரு அருட்கொடையும் மனிதன் மறுக்க இயலாது. இது இறைவனுடைய அருளை கிடையாது என்று யாருமே சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த ஒரு அருட்கொடையிலே ஒரு பட்டியலில் நாம் சொல்வதாக இருந்தால் அதிலே இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வம் என்ற ஒரு அருட்கொடை. இந்த பிள்ளை செல்வம் என்ற இந்த அருட்கொடை இல்லை என்று சொன்னால் மனித சமூகம் என்பது பரவ செய்யாது, ஒரு எல்லையோடு நின்று விடும். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் பெண் என்ற ஒரு 2 மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த மக்கள் செல்வம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு அல்லாஹ் 2ஐயுமே சேர்த்து கொடுக்கிறான். இதையெல்லாம் அல்லாஹ் திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அப்போ பிள்ளை செல்வம் என்பது எல்லோருமே ஆசைப்பட்டு எதிர்பார்த்து எல்லோருமே அது எப்போது நமக்கு கிடைக்கும் என்று திருமணமான உடனே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செல்வ
அப்ப அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை செல்வமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை செல்வத்தில் நாம் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தாய் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளை இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றெடுத்த பிள்ளை இடத்துல ஒரு தகப்பனார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகிட்ட மட்டும்தான் நான் பாசம் காட்டணுமா அப்படி என்பதற்கு அதையும் தாண்டி பொதுவாக சிறுவர்களிடத்தில், குழந்தைகளிடத்தில், சின்னஞ்சிறார்களிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு மனித சமூகம் பிள்ளைகள் மீது பாசம் வைத்திருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பல்வேறு பாசங்கள் இருந்தாலும் கூட இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன ஒரு தனி பாசம் எல்லோருக்குமே கண்டிப்பாக வரும். அதிலே இந்த பெண்கள் தனக்கு 10 குழந்தைகள் அவர்கள் பெற்றெடுத்தாலும் கூட அந்த பிரசவ வலி என்பது ரொம்ப கடுமையான ஒரு வேதனைக்கு உட்பட்டது. அதையெல்லாம் நாம் வாய் வழியாக அதை நாம் இந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறான். அல்லாஹ்வே திருமணம் அப்படிதான் சொல்லி காட்டுறான். உங்களை பெற்றெடுக்கக்கூடிய உங்களுடைய தாய் உங்களை மிக சிரமத்திற்கு மத்தியில பெற்றெடுக்கிறான். அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலும் சில காலங்கள் கழிந்த உடனே மீண்டும் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது மீண்டும் மறுபடியும் ஒரு குழந்தைக்கு தான் ஒரு ஆசை வரும். அப்படித்தான் அல்லாஹ் யதார்த்தமான ஒரு பண்பை அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு வைத்திருக்கின்றான். அப்ப இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பிறருக்கு மத்தியில் பாசம் வைப்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு என்று இறைவன் தனித்தன்மையாக ஒருத்தர் பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு அதிகமான இடத்தில் பார்க்கலாம். ஆனால் சிலரிடத்தில் இந்த பிள்ளைகளை கொஞ்சக்கூடிய ஒரு பழக்கம், பிள்ளைகளை தொட்டு தூக்கக்கூடிய பழக்கம், அந்த பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய பழக்கம், இதெல்லாம் சில இடத்துல ரொம்ப குறைவாக இருக்கும். எப்ப பார்த்தாலுமே அவர் ரொம்ப டெரர் பீஸாக இருப்பார். எந்த அளவுக்கு வீடுகள்ல சொல்லுவாங்க, வீடுகள்ல பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல 2-3 பிள்ளைகள் இருக்கும், இல்ல ஒரு 4 பிள்ளைகள் கையில விளையாடிட்டு இருப்பாங்க. தாய் இருப்பாங்க, பிள்ளைகளை இப்படி செய்ய அப்படி செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதோட விளையாட கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் திடீரென்று தகப்பனார் அந்த குழந்தையோடைய தந்தை வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கதவு சத்தம் கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வந்து, ஆஹா பாப்பா வந்துட்டாங்க, போய் வேலையை பாரு, போய் நீ போய் படுக்க போயிரு, நீ படிக்க போயிரு, இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க. ஒவ்வொருக்கிட்ட ஒரு இலக்கு ஒரு வேலை இருக்கும், அதை அவங்க செய்ய போயிருந்து சொல்லி என்ன செய்வாங்க. அந்த பிள்ளைகளை சொல்லி வாப்பாவை பார்த்தாலே அத்தாவை பார்த்தாலே ஒரு பயம். இப்படி ஒரு நிலையில சிலர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை வளர்ப்பார்கள் தாயர். அந்த தாய் என்ன செய்வாங்க, பாப்பா பயங்காட்டியே வளர்க்கக்கூடிய நிலையில பல இடங்கள் அப்படிதான் பார்க்கிறோம். அதனாலதான் பெரும்பாலான இடங்கள் என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகள் தாயும் அதிகமாக நெருக்கமாக இருக்கும், தந்தையிடம் நெருக்க இருக்க. தந்தையை பார்த்தாலே ஒரு பயம். அப்ப தாய் என்ன செய்ய வேண்டும், தந்தையுடைய பாசத்தை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தந்தை என்பவர் எந்த அளவுக்கு நேசத்துக்குரியவர், பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடியவர் என்பதை ஒரு தாய் அதை கூடுதலாக விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆனா பல இடங்கள் என்ன செய்யறாங்க, தந்தை என்று சொன்னாலே அவர் ரொம்ப டெரர் பீஸா தான் காட்டுறாங்க. அவர் வந்தாலே ஒரு பயம், அத்தா வந்துருவாங்க, பாப்பா வந்துருவாங்க, அத்தா அடிப்பாங்க, அத்தாவுக்கு பயந்துக்க, இப்படி என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை பயங்காட்டியே பலர் இன்றைக்கு வளர்க்கக்கூடிய நிலை தான் பார்க்கிறோம். கண்டிப்பாக பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்க்க வேண்டும், அதை இஸ்லாம் தடை சொல்லவில்லை. பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்தால் அதை நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வமூட்டும் விதமாக இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பலர் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக சிரிக்கிறார்கள். நம் பிள்ளை தவறு செய்கிறது என்று சொன்னால் நம்மை சுற்றி அந்த தவறை நடக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு அந்த தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்நாள்ல எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப நெருக்கமாக பழகி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு அன்பை ஒரு பாசத்தை அல்லாஹ்வுடைய பொழிந்திருக்கிற அந்த வரலாற்று சம்பவங்களை ஹதீஸ்களையும் நாம் பார்க்கிறோம். ரொம்ப சில அற்புதமான செய்திகள்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். புகாரில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹசன் பின் அலி அவர்களை முத்தமிடுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா, அப்போது அருகில் இருந்து கொண்டிருந்த அக்ரா பின் ஹாபிஸ் அத்தம்பீர் அலி அவங்க சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஒரு 10 பிள்ளைங்களுக்கு மேல இருக்கு, ஆனா நான் எந்த பிள்ளையுமே முத்தம் கொடுத்தது கிடையாது. இப்படி சொல்லுகிறார்கள். இதை சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார். நீங்க உங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த 10 பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு தடவை கூட முத்தம் கொடுத்தது இல்லையா? அப்ப பிள்ளைகள் மீது நாம் என்ன செய்யறோம், அன்பு காட்டுவது. பல மக்கள் என்ன செய்யறோம், அதை சில மக்கள் ஒரு கௌரவமாக இவனை செய்யக்கூடாது,
நான் எப்பவுமே டெரராக தான் இருப்பேன், தாய் தான் பாசத்தை காட்டணும், தகப்பன் பாசத்தை காட்டக்கூடாது என்று பல ஆண் மக்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் மீது பாசம் பொழிவதே பல மக்கள் இன்றைக்கு குறைவாக தான். அது எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களாக ஒரு 1.5 வயது, ஒரு 2-3 வயது வரைக்கும் தான் அந்த பாசங்கள் இருக்கும். அந்த 3 வயதுக்கு தாண்டி போக போக அந்த பிள்ளைகள் மீது உள்ள அந்த பாசத்தை அதிகமான அளவு குறைச்சி என்ன செய்வாங்க, கண்டிப்பதான் அதிகமாக வைப்பாங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, பிறரை என்ன செய்வாங்க, ஈக்குவல் காட்டி மட்டம் தட்டக்கூடியவை. இதைத்தான் பல மக்கள் செய்யறாங்க. அதனாலே அந்த பிள்ளைகளுடைய மனம் என்ன, அந்த தகப்பான அந்த பாசத்தை விட்டு விலகி யார் தன் மீது பாசம் காட்டுகிறாரோ அந்த தாயை நோக்கி அந்த குழந்தை நகருது. அதனோட உள்ளமும் அதனுடைய செயல்பாடும் தாயை நோக்கி அதிகமாக ஈடுபாடு காட்டுது. அப்ப தாயை தந்தை பிள்ளைகளுக்கு வந்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவ்வளோ அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி ஆயிஷா எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு கிராமவாசி அவர்கள் ஒரு ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்கள் சிறு குழந்தைகளெல்லாம் முத்தமிடுகிறீர்களே, நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள்லாம் அவ்வாறு எந்த பிள்ளையுமே நாங்கள் கொஞ்சம் மாட்டோம், முத்தம் செய்ய மாட்டோம், நீங்க இப்படி செய்றீங்களே, இப்படி ரசூலாட்ட பார்த்து கேட்கிறாங்க. அது எவ்வளவு நீங்க எப்படி செய்றீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய இதயத்திலிருந்து உங்களுடைய இதயத்தில் அல்லாஹ் என்ன செய்யிட்டான், உங்களோட அன்பை அல்லாஹ் கலட்டிட்டான். இறைவனே உங்களுடைய உள்ளத்திலிருந்து அன்பை கலட்டியதுக்கு பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் அதற்காக எதையுமே செய்ய முடியாது. அப்ப எந்த இதுல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, உன்னுடைய உள்ளத்தில் அன்பு என்பது இல்லாம ஆயிடுச்சு, அல்லாஹ் அதை சுத்தமா நீக்கிட்டான். அந்த அன்பு இருந்திருந்தால் நீங்க உங்க பிள்ளைகளை கொஞ்சுவீங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகள் மீது முத்தமிடுவீங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியின் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு அதிகமாக கவனம் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு பள்ளிவாசல்ல சில இடங்கள்ல பள்ளிவாசல் நம்ம பார்க்கிறோம், சில முதிய வயதுல இருக்கவங்க சின்ன பிள்ளைகளை பத்து அளவுக்கு கோபம், போங்களங்க அங்க போங்கள இங்க போங்கள விரட்டி அடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல பெண்களும் பள்ளிவாசலுக்காக தொழுகைக்காக வருவாங்க. அப்படி தொழுகைக்காக வரும்போது நாம் அறிவிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையில தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பம் செய்து அங்கே தொழுகையை நடத்தி கொண்டிருப்பார்கள். அந்த தொழுகையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நீண்ட தொழுகையாக இதை வைக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன், அல் பக்ராவை ஆரம்பம் செய்ய நினைப்பேன். அதே நேரத்தில் ஒரு தொழுகையில் ஒரு குழந்தையுடைய ஒரு அழுகுரல் என்னுடைய செவியை கேட்டுச்சு. ஒரு குழந்தை அழுகுது, அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த தொழுகையை நான் சுருக்கி விடுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த தொழுகையுடைய அந்த நேரத்தை சுருக்குவதற்கு காரணம் என்ன, அந்த இடத்துல அங்க ஒரு தாய் வந்திருக்கிறாங்க. அந்த தாய் அந்த குழந்தையுடைய அழுகுரல் என்பது அந்த தாயை ரொம்ப சங்கடப்படுத்தும், அதனால அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நான் என்ன செஞ்சேன், அந்த தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை அழைத்து வருவது என்பது இதுல ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனா இன்றைக்கு என்ன செய்வாங்க, பல இடங்கள்ல சின்ன பிள்ளைங்க பள்ளிவாசல் வந்தாலும் விரட்டி விட்டுருவாங்க, உங்களை வீட்டுக்கு போங்கடா, நீங்களா இருக்கிற பள்ளிவாசல் இருக்குது, இப்படியெல்லாம் பல இடங்கள்ல துரத்தி விடக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்நாள் எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ரொம்ப நெருக்கமாக, எவ்வளவு மக்களுக்கு மத்தியில ரொம்ப பாசமாக, இன்னும் சின்ன சிறார்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எவ்வளவு அன்போடு வெளிப்படுத்தினார்கள், இணக்கமாக தங்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் கொண்டு போனாங்க என்ற பல செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடந்து போவாங்க, நடந்து போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படி வீதிகளில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி வீதிகளில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஸலாத் ரசூலுல்லாஹ் பரப்புவாங்க. இந்த செய்தி நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நாம இந்த செய்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த நடைமுறையை நாம செயல்படுத்தினா எப்படி இருக்கும்? டெய்லி அந்த தெருவில் 10 தடவை நம்ம போயிட்டு வந்திருப்போம். அப்பமெல்லாம் அந்த சில்லை விலை 4 நடைமுறைப்படுத்தி பாருங்க. திடீர்னு நம்மளை பார்த்தாலே பதறி ஓடுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாலும் பயந்துடும். ஆஹா இன்னைக்கு என்னடா பெரியப்பா திடீர்னு சலாம் சொல்றாரு, திடீர்னு பாய் சலாம் சொல்ற என்ன தெரியல பயந்து ஓடிடுவான். ஏன்னா அதை நம்ம நடைமுறைப்படுத்துவதே கிடையாது, அதை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துவதே கிடையாது. இன்றைக்கும் கூட வீட்டுக்குள்ள நுழையும்போது நம்ம எத்தனை பேர் நம்ம சலாத்தை பரப்புறோம்? இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, சிறியவர்கள் இருக்காங்க, நம்முடைய மனைவி மக்கள் இருப்பாங்க, தாய் தந்தையர் இருக்கிறாங்க, எல்லோருமே நாம இருக்கிறோம். ஆனா நாம வீட்டுல இருந்து வெளியே ஒரு வேலையா முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள நாம போறோம். வீட்டுக்குள்ள போகும்போது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சலாத்தை சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுல எத்தனை பேர் நம்ம பின்பற்றுறோம்? உள்ள போகும்போது அடிப்படை சண்டையோட தான் உள்ள போகும்.
பையன் எதாவது செஞ்சுட்டாங்கிற குற்றச்சாட்டு தான் உடனே தாயார் சொல்லுவாங்க, உடனே அவனை கண்டிக்கணும், சத்தம் போட்டு அடிக்கணும், அந்த எண்ணத்தோடு தான் உள்ள போகும். அப்ப அந்த சலாத்தை பரப்பக்கூடிய அந்த பண்புகளை நம்ம பண்றது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சிறார்கள் சிறுவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? சலாத்தை பரப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சலாத்தை உட்படுத்துறாங்க. அப்ப நாம எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் சிறுவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பாசமாக இருக்கணும், எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும், அவங்களுக்கு மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை நம்ம ரசூலுல்லாஹ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நாம இதையெல்லாம் என்ன செய்யணும்? தொழுகை மட்டும் ரசூலுல்லாஹ் வச்சுக்கிடுவோம், நோன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாம செய்து விடுவோம், வணக்க வழிபாடுகளை அது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாம செஞ்சுக்கிடுவோம், மற்றபடி எல்லாம் நாம விருப்பப்படி நடந்துக்கிறோம். இப்படி நாம கடந்து போகக்கூடாது. எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த ஒரு வழிமுறைப்படி நமக்கு காட்டி தந்தாங்களோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். எந்த ஒரு இடத்திலும் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறாங்க, எது நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். எல்லா செய்திகளையும் நாம் பிறந்ததில் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் எல்லா செய்திகளுக்கும் உண்டான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிகச் சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம தான் முதல்ல சிறந்த ஒரு ஆசிரியர். அதை நாம முதல்ல விளங்கிக்கணும். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய விதமாக பிள்ளைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? ஒழுங்கு மரியாதை ஏறி இல்லைன்னா உங்களுடைய டீச்சர் சொல்லிடுவேன், உங்க வாத்தியாரை சொல்லிடுவேன், இல்ல உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பெரியாரை காட்டி நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். இப்படி எல்லாம் பிள்ளைகளை வழி காட்டுறோம். உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு ஆசான் என்று சொன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சிறந்த தாய் என்பவள் ஒரு 10 ஆசிரியருக்கு சமம். அந்த அளவுக்கு ஒரு தாய் தான் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு ஆசான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அது யூதருக்கு பிறந்தவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருக்கு பிறந்தவராக, யாருக்கு பிறந்தவராக ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அது இஸ்லாம் எனும் அந்த வாழ்வின் நெறிமுறைப்படி தான் பிறகு. அதைத்தான் அந்த பிள்ளைகள் அந்த முறைப்படி தான் அந்த பிறகு. ஆனா அந்த பிள்ளைகளை மாற்றக்கூடிய நிலை யாருக்குள்ள இருக்கு? அந்த பெற்றோருடைய கைகளில் தான் இருக்கு. அவர்கள் தான் அந்த பிள்ளைகளை இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக, நெருப்பு வணிகர்களாக, யூதர்களாக அந்த பிள்ளைகளை மாற்றக்கூடிய வேலை யார் செய்யறாங்க? அந்த பெற்றோர்கள். அப்படித்தாங்க பெற்றோர்கள் எந்த வழியில் இருக்கிறாங்க அந்த வழி தான் பிள்ளையை பயணிக்கும். அப்ப பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு தொழுகை கற்றுக் கொடுக்கணும், சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கற்றுக் கொடுக்கணும். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு பத்தியில ஒராம கணவனுடைய சண்டை போட்டா அந்த பிள்ளைகளும் அதை தான் கற்றுக் கொடுக்கும், அதைத்தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில செயல்படுத்தும். அப்ப நீங்க நல்ல வார்த்தை பேசினா தான் பிள்ளைகள் உங்களிடத்துல கற்றுக் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு வழிகாட்டு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபையில உணவு வைக்கப்பட்டிருக்கு. அந்த உணவு வைக்கப்பட்ட இடத்துல ஒரு சிறுவர் என்ன செய்யறாங்க? உணவை சாப்பிடும்போது கையை இங்கிட்டு அங்க வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவனுக்கு நோக்கி அறிவுரை சொல்றாங்க, இந்த மாதிரி கையை அங்கேங்க உழப்பாத, உனக்கு பக்கத்துல இருந்து உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிடு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு என்று ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. தனது பேரப்பிள்ளை கீழே ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கு, கீழே கிடக்கக்கூடிய பேரிச்சம்பழம் ஒரு அற்பமான ஒரு பொருள் தான், அது பெரிய ஒரு இஷ்யூலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அந்த பேரிச்சம்பழ துண்டை தனது பேரன் வாயில போட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஹசன் போட்ட உடனே ரசூலுல்லாஹ் அதை கவனிக்கிறாங்க, வந்து பாக்குறாங்க, முதல்ல துப்பாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? முதல்ல அந்த துப்பு தெரிய என்ன செய்யறாங்க? தன்னுடைய விரலால் என்ன செய்யறாங்க? அந்த வாயில இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ் தூக்கி வெளியே போடுறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த விஷயத்தை சொல்ல வராங்க? இந்த பேர குழந்தை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை, ஊர்ல உள்ள குழந்தை கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு என்று சொன்னால் அவர்களுக்கு ஜகாத் என்பது ஹராம், தடை செய்யப்பட்ட பொருள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அந்த கீழே கிடந்த அந்த பேரிச்சம்பழம் ஒருவேளை தர்ம பொருளா இருந்தா அதை தெரியாம கூட நாம இந்த முகமது சந்ததிகள் சாப்பிட விடக்கூடாது, அது தெரியாம கூட இந்த வாரிசுகள் சாப்பிடக்கூடாது, இது என்ன செய்ய நமக்கு தடை செய்யப்பட்ட பொருள். அதை சொல்லி என்ன செய்யறாங்க? அதை துப்ப செய்து சொல்றாங்க. முகமதுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? நம்மளுடைய குடும்பத்திற்கு ஜகாத் பொருள் தடுக்கப்பட்டது உனக்கு தெரியாதா, அதை சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா என்ற செய்தியை சொல்லக்கூடிய செய்திகளை நாம பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை பெற்றோராகிய நாம் தான் அதை கற்றுக் கொடுக்கணும். நம்மளிடம் என்ன சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கின்றது, அதை நாம் புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு பாசம் என்பதை நாம் எந்த அளவுக்கு
பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாசம் கொடுக்கிறோமோ, அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கொடுக்கிறோமோ அது பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் கண்டிப்பும் அவசியம் பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராம் இதனுடைய விளக்கத்தையும் நாம் தெளிவாக கற்றுக் கொடுத்து ரசூலுல்லாஹ் எந்த ஒரு வாழ்வியல் வழிமுறையை நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி நாம் வாழ்ந்து நாமும் வாழ்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து நாளைக்கு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மாவின் முதல் முறை நான் நிறைவு செய்து கொண்டு வாசித்தாவனாக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடம் எல்லா விதமான வழிகாட்டுதலையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் சிறுவர் சிறார்களுக்கு மத்தியில் நாம் இதுபோல் இந்த அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் என்பது எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு செல்வம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளை செல்வத்தை திருமறையில் ஒரு அருள்படையாக சொல்லியிருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுகின்ற போது உங்களின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் ஒரு சோதனையாகவே நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். சில பேருக்கு அல்லாஹ் பிள்ளைகள் இல்லாமல் அல்லாஹ் ஒரு சோதனையாக கொடுப்போம். காலங்கள் கடந்து போகும், திருமணமாகி 10 வருடங்கள் 15 வருடங்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க, குழந்தை பேர் கிடைக்காது. அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுப்பான். சிலருக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுப்பான், பிள்ளைகளை கொடுத்து அதுவும் அவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும், எதிர்பார்க்க மாட்டாங்க. சிரமத்துக்கு மத்தியில் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயுடைய வழி என்பது ரொம்ப இலவாக நாம கடந்து சொல்லிவிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு சிரமத்துக்கு மத்தியில் அல்லாஹ் உடைய அந்த அருளாக அந்த குழந்தைகளை நாம் பெற்றெடுக்கின்றோம். பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் திடீரென்று நம்மை விட்டு பிரிந்து கடந்து போகக்கூடிய நிலைகளும் நாம் பார்க்கிறோம். மரணம் என்பது அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு நிலையும் வைக்க மாட்டான். நேற்றைய தினம் கூட நாம பார்த்திருப்போம், தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அதிர்வடை சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான். பத்தமடையை சார்ந்த ஷேக் என்ற அந்த சகோதரருடைய 1.5 வயது ரஹீமா என்ற அந்த பெண் குழந்தை ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக பயணப்பட்டு போறாங்க. மேலப்பாளையத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைத்து ஒரு வாகன விபத்து ஏற்படுது. அதுல அந்த குழந்தையுடைய தலை அந்த இடத்தை சிதைந்து துடித்து மரணிக்கக்கூடிய செய்திகள் நாம் பார்க்கிறோம். அந்த இடத்த அந்த தாய் தந்தையருடைய வேதனை என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். இதையெல்லாம் நாம கொஞ்சம் கடந்து போக முடியாது. எல்லோருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு மன சங்கடமான ஒரு நிலை தான். அப்ப அல்லாஹ் ஒரு இது மிக சோதனையாக கொடுத்திருக்கின்றான். இருப்பினும் கூட இதற்கு மிக சில காரணங்களையும் நாம் சொல்லுகின்றோம். தற்போது முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாநகராட்சியும் சரி, நகராட்சி நிர்வாகங்கள், மாவட்ட நிர்வாகங்கள் இது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக என்ன செய்யறாங்க, ஒரு வெத்தனை போக்க கடைபிடிக்கிறாங்க. மார்க்சு கொள்கையில் இருக்கக்கூடிய மார்க்சு மதத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அவங்க கவனம் அதிகமாக கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் நெருக்கமாக மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்த ஒரு சுகாதார சீர்கேடு ரொம்ப அதிகமாக இருக்கும். சாலை வசதிகள் சரியாக இருக்காது, மருத்துவமனை வசதிகள் சரியாக இருக்காது. இது எல்லாமே மாநில அளவுக்கு இந்த நிர்வாகம் என்பது ஒரு சீர்கேடாகத்தான் இருக்குது. அப்ப இதை கண்டித்து தான் நாம் என்ன செய்யறோம், இந்த நேற்றைய தினம் அந்த குழந்தையோட இறப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணம் என்று எல்லாம் என்ன செய்யறாங்க, அது ஒரு பெரிய ஒரு வழிதான். எல்லாமே அதை பல மக்கள் என்ன செய்யறாங்க, சமூக வலைத்தளத்தை நடந்து போச்சு, அதனால ஒழுங்கவே ஆக முடியல பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம அதை அலட்சியமாக கடந்து போக முடியல. அப்ப இதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் அந்த சிறந்த ஒரு சாலை வசதி என்பது நமக்கு கிடையாது. அப்போ ஒரு சிறந்த ஒரு சாலை வசதி செய்து கொடுக்காத இந்த நிர்வாகத்தை கண்டிச்சுதான் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து கிளைகளும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த சரியான ஒரு சாலை வசதி கிடையாது, இந்த நிர்வாகம் என்பது சரியாக இல்லாதவருடைய விளைவு. இன்றைக்கு ஒரு பச்சிளம் குழந்தை
இன்றைக்கு ஒரு உயிரை மாய்த்திருக்கக்கூடிய உயிரை பறிபோகக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த நிலை கொண்டு போயிருக்கு. அப்ப இதை கண்டிச்சு என்ன செய்யறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு இன்றைக்கு மேலப்பாளையத்தில் நடக்குது. அப்ப இது மிக முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடியது என்ன, இன்றைக்கு உள்ள காலத்தில் நாமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து நாம நம்மளுடைய கண்டனங்களை பதிய வைக்கணும். நமக்கு என்னன்னு இன்னைக்கு என்ன செய்யறோம், பல மக்கள் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு விபத்தை பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு யாராவது எந்த ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்துல சிரமத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன, நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு போவோம் என்று நாம என்ன செய்யணும், நம்மளுடைய வேலைகளை பார்த்து பயணிச்சு போயிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு இஸ்லாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது தீனுல் நசீஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மார்க்கம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாட வேண்டும். இஸ்லாத்தில் சிறந்த செயல் பசித்தவருக்கு உணவளிப்பது. இப்படி பல்வேறு விதமான நல்ல உபதேசங்களை நாம் என்ன செய்யறோம், இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான் நாம் என்ன செய்யறோம், நாம பிற மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணிகளை செய்யறோம். அதோடு சேர்ந்து பிறருக்கு நன்மை தரக்கூடிய பணிகள். பசித்தோர் யாராவது சிரமத்தில் இருக்கிறாங்களா, அவங்களை அந்த சிரமத்துக்கு மீட்டெடுக்கணும். யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு அதை மீட்டெடுக்கணும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க தெரியுமா. நீங்க சாலையில போறீங்க, அந்த சாலையில போகும்போது ஒரு கல்லு கிடக்குதா, அதை தூக்கி ஓரமா போட்டு போங்க. அந்த கல்லை தூக்கி நீங்க ஓரமா போட்டு, அது யாருக்காவது இடையூறு தெரியவில்லை, அதை நீங்க ஓரமா போட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சிறந்த ஒரு தர்மம் செய்த ஒரு நன்மை கொடுக்கு. அதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், அதே போல அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஒரு சிரமப்பட்டு ஒரு பொதி சுமக்கிறாரு அல்லது ஒரு படுவை சுமந்து கொண்டு போறாரு, அவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. கஷ்டப்பட்டு ஒரு வாகனத்துல ஒரு பொருளை சுமந்து ஏற்றி வைக்க சிரமப்படுறாரு, நீங்க ஒரு கை கொடுத்து அதை தூக்கி அவருக்கு உதவி செய்யுங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும். அப்ப நாம பிறருக்கு நன்மையை செய்யக்கூடிய பல்வேறு விதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அப்ப பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாசம் கொடுக்கணும், நேசம் கொடுக்கும், சிறார்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், இதை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மனிதன் வாழ்வில் எல்லா விதமான வழிகாட்டுதலையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப அதை நாம் உணர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய எந்த வழிகாட்டுதல்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதேபடி நாம் வாழ்ந்து நாம் நாளை மறுமையிலே மிக சிறந்த ஒரு பரிசாக நமக்கு சுவனத்தை தர வேண்டும். அந்த இறந்த அந்த குழந்தையோட குடும்பத்திற்காக நீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன வேதனை இருக்கும், அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு அந்த குழந்தைகளை பராமரித்து வளர்த்து வந்திருப்பாங்க. ஒரு சிறிய ஒரு காலத்துல அந்த குழந்தையுடைய பிரிவு என்பது அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பிரிவு என்பது அதை மனம் ஏற்றுக்கொள்ள கண்டிப்பாக வரும். அந்த பிள்ளைகளுடைய அந்த பிரிவை அந்த பெற்றோர்கள் மனம் பொருந்தி கொள்ள அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. அந்த குழந்தைக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக நாமும் பிறர் மத்தியில் அன்பு காட்டணும். நீங்கள் அன்பு காட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் அன்பு காட்டப்பட மாட்டீங்க. நீங்க அன்பு கொடுத்தாதான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். இதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்ப நாம் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எல்லோரிடத்திலும் அன்பாக நேர்மையாக ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கின்ற அதனுடைய வாழ்ந்து எல்லோரிடத்திலும் அன்பாக பழகி நாளைக்கு மறுமையிலே மிகச் சிறந்த ஒரு பரிசாக இறைவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு உன்னத பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இமான் உதய நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்கில் தவறான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.